ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நேகா மாம்ஸ் டிசைனர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 42 இன்ச் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பேக் பீஸ் எடுத்து கிராஸ் பீஸ் வந்து கிராஸாக வந்து போட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து நான் கிராஸாக வந்து பேக் பீஸ் வந்து போட்டு ஃபஸ்ட்டு சுற்றி வர வந்து நம்ம அதே மாதிரி பேக் பீஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் வளைவு கிட்ட பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம உள் வளைவு வரைகிறதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே நம்ம வளைவு வரைகிறதுக்காக கர்வ் வந்து ட்ராயிங் பண்ணணும். அதுக்காக வந்து நான் அந்த இடத்துக்கு ஒரு டாட் வச்சுக்கிறேன். இப்போ வந்து சுற்றி வர வந்து நம்ம ட்ராயிங் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் வரும். அதுக்காக வந்து நான் லைன்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வச்சு நம்ம ஒரு கர்வ் வந்து உள்வளைவு வரைஞ்சிக்கலாம். ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 42 இன்ச்சஸ்க்கு வந்து நான் ஃப்ரண்ட் நெக் வந்து 6.5 வந்து எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா அதுக்கு நேர் வந்து வரைஞ்சிட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து எந்தளவுக்கு வேணுமோ அதில் நம்ம ஏமாந்து கட் பண்ணிடுவோம். அந்த இடத்துக்கு நம்ம கட் பண்ணக்கூடாது. நம்ம மேல் வளைவு தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து நான் கட் பண்ணணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஊக்கு சைடு வந்து அளவு வந்து மார்க் பண்ணலாம். அது வந்து 4.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கடுத்து சென்டர் வந்து மார்க் பண்ணலாம். சென்டர் பாயிண்ட் அப்படின்னா அது வந்து நம்ம பேக் இன்ச் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணிக்கலாம். 15 இன்ச் எடுத்துருக்கேன் ப்ளவுஸில், அதனால் 14.5 இன்ச்சு எடுத்துருக்குறேன். அப்புறம் ஆம்கோல் சைடு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் எடுத்துகிட்டு இப்போ அதை விட ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச்சுக்கு வச்சு நம்ம கீழே வந்து சும்மா ட்ராயிங் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தோடு சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கீழ் கேவில் வந்து நம்ம ஏமாந்து கட் பண்ணிடக்கூடாது. அது வந்து பேக் நெக்குக்காக நம்ம ட்ராயிங் போட்டது. இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துக்கு நம்ம ட்ராயிங் போட்ட இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம உள்வளைவு வரைஞ்சிருக்கிறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா ஓட்ட பீஸெல்லாம் நம்ம வந்து இப்போ கட் பண்ணிடலாம். ஆனால் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இதில் வந்து நான் 4 இன்ச் வந்து டாட் லைன் வந்து 4 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த மிட் பாயிண்ட்டோட அளவு. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து 4 இன்ச் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுக்கு வச்சு நம்ம வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது கரெக்டாக இருக்கா 4 இன்ச்சு எல்லா சைடுமே கீழேருந்து மேலே எல்லாமே ஒரே சைடில் வந்து 4 இன்ச் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மடித்து வச்சதுக்கப்புறம் வந்து சென்டர் வந்து குறிக்கிறோம். இப்போ வந்து முன்னாடி 14 இன்ச்சு குறிச்சோம் பார்த்திங்கன்னா அதே அளவு வந்து குறிச்சிட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அங்கே 6 இன்ச்சு மார்க் பண்ண பாருங்கள் ஆம்கோல் சைடு அந்த இதுக்கு வச்சு நம்ம லைன்ஸ் பண்ணி இது கட் பண்ணி எடுத்துலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து இதில் போயிடும். நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட கிளாத்தில் வந்து இதில் வந்து கட்டாகி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு 3 இன்ச் அது மாதிரி வரும். இங்கே வந்து 1.5 இன்ச்சஸ் இந்த 1.5 இன்ச்சஸ்க்கு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து வச்சோம்னா ரொம்ப வந்து உயரம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து உயரம் அதிகமாக இருக்கிறனால நம்ம அதோட அளவை கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லைன்ஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்ட்ரு மார்க் பண்ணுறதுக்காக டாட்டுக்காக வந்து ஒரு 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன்.
சைடில் வந்து 1.5 இன்ச் இல்லாட்டி 1.25 இன்ச்சு, ஆம்கோல் சைடுக்கு வந்து 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த லைன் எங்கே வருதோ அது நேர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அர்கட் பண்ணிட்டோன்னா 2 சைடு ஒரே மாதிரி வரக்காக, ஃப்ரண்ட் சைடில் வந்து 2 சைடுமே ஒரே மாதிரி வர்றதுக்காக நம்ம அர்கட் பண்ணிக்கிறேன். டாட் வந்து கொஞ்சம் மேலே போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா எங்கே 2 சைடும் ஒரே மாதிரி வருது அந்த இடத்துக்கு வந்து நம்ம அர்கட் பண்ணிவிட்டு, கேர்வெல்லாம் இல்லாமல் வருது அங்கே அர்கட் பண்ணிவிட்டு, அது வந்து 2 சைடுமே ஒரே மாதிரி வர்றதுக்காக வந்து நீடில் வச்சு நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா 2 சைடு ஒரே மாதிரி வரும். அந்த சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து தெரியும் எதுலேருந்து எது வரைக்கும் வந்து நம்ம அர்கட் பண்ணி வச்சுருக்கிற நேர் வந்து நம்ம கரெக்டாக வந்து டாட் பிடிக்கிறதுக்காக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி வந்து நம்ம வந்து டாட் பிடிக்கலாம். நீடில் வச்சு ஹோல்ஸ் போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து தெரியும்.